2008 மறுசீரமைப்பு செய்யப்பட்ட போது உருவான தொகுதிகள்ல இதுவும் ஒண்ணு. அதுதான் சேலம் மாவட்டத்தில் இருக்க கங்கவள்ளி. 2011 தான் இங்க முதல் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல தேமுதிகவோட ஆர் சுபா அவர்கள் திமுகவை சேர்ந்த கே சின்னத்துரை அவர்களை 13,465 வாக்கு வித்தியாசத்துல தோக்கடிக்கிறாரு. அதிமுக தொடர்ந்து இந்த தொகுதியில 2 தடவை ஜெயிச்சிருக்கு. 2016 அதிமுகவை சேர்ந்த மருதமுத்து அவர்கள் திமுகவோட ரேகா பிரியதர்ஷினி அவர்களை வெறும் 2,262 ஓட்டு வித்தியாசத்துல தோக்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2021 தேர்தல்ல அதிமுகவோட நல்ல தம்பி அவர்கள் திமுக வேட்பாளரான ரேகா பிரியதர்ஷினி அவர்களை 7,361 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. இந்த தொகுதியோட வாக்குப்பதிவு நிலவரம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. 2011 1,83,269 வாக்காளர்கள் இருந்தாங்க. ஆனா 2021 2,38,960 உயர்ந்தாலும் வாக்குப்பதிவு விகிதம் 77.1% குறைஞ்சிருக்கு. இந்த தொகுதியில திமுக மற்றும் அதிமுக தான் முக்கியமான போட்டியாளர்கள். வரப்போற 2026 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியாலையும் புதுவரவான டிவிகே கட்சியாலையும் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.